எல்லாருக்கும் வணக்கங்க. மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் முக்கியமானது சாரம். ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குன்றதை விட அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த பலன் தான் வருமே தவிர, ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்துட்டால் ஒரே மாதிரியான பலனெல்லாம் வந்துடும் சொல்கிறது 100% தப்பான ஒரு கருத்து. லக்னத்துக்கு 2ல் ராகு இருக்குது அல்லது கேது இருக்குது, லக்னத்தில் ராகு அல்லது கேது இருக்குது, நாகதோஷம் இப்படி இருந்தால் தாமத திருமணம் அப்படின்ட்டு யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ராகு அல்லது கேது யாருடைய சாரத்தில் இருக்காங்க, பலமாக இருக்காங்களா பலவீனமாக இருக்காங்களான்றதை பொறுத்து தான் அந்த தோஷம் இருக்குதா இல்லையான்னு சொல்லணும். நாகதோஷம் இல்லாதவங்களுக்கு 40 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் நம்ம பார்த்துருக்கோம். நாகதோஷம் உள்ளவங்களுக்கு 25 வயசில் கல்யாணம் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். தயவு செய்து ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது அதிர்ஷ்டமும் நினச்சிக்க வேண்டாம், அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குன்றது தெரிஞ்சு அதன் பிறகு தான் அதனுடைய வலிமை நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால் இந்த தோஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தனுசு ராசியில் தான் மூல நட்சத்திரம் இருக்குது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு பொம்பளை புள்ள பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தனுசு ராசியாதிபதி ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் மாதம் 11ஆம் தேதி. இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மிகப்பெரிய மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தருது. சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சாதிக்கிறது அப்படி கிடையாது இல்லையா? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள், ராசிக்கு 3வது பாவகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு 4 கிரகங்கள். இந்த புதன் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. தனுசு ராசியாதிபதி குரு, தனஸ்தானாதிபதி சனி, திருமணஸ்தானாதிபதி புதன், தொழில் ஸ்தானாதிபதி புதன். அப்போது நல்லா கேட்டுக்கிடுங்க, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி குருவுடைய வீட்டில், தனகாரனுடைய வீட்டில் இருக்கார் இந்த மாதத்தில். தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனியுடைய வீட்டில் இருக்கார். தனஸ்தானாதிபதி குரு வீட்டில், தொழில் ஸ்தானாதிபதி சனி வீட்டில், உங்கள் ராசியாதிபதி குரு தனஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்துருக்காரு, தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, ஐயா யார் எங்கே இருந்தால் எனக்கு என்னையா இருக்குது, எனக்கு பலன் மட்டும் சொல்லு சாமி, எனக்கு போதுமானது அப்படின்ட்டு. எனக்கு அப்படி சொல்லணும்னு ஆசை தானுங்க. ஆனாலும் சொல்லக்கூடிய பலனுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லை. இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, கடை தேங்காய் வாங்கி வழிப்புள்ளியாருக்கு உடன்ற மாதிரி இருக்குதுங்க. பலன் யாருனாலும் சொல்கிறாங்க. ஜோதிட நாலேஜ் இருக்குதோ இல்லையோ, புத்தகத்தில் படித்தோ இல்லை இன்னொரு யூடியூப் சேனலில் பார்த்தோ, நான் சொல்லக்கூடிய வார்த்தை சரியாக இருந்தால் தான் அது எனக்கு புண்ணியமாக இருக்கும், தப்பாக இருந்தால் அது பாவமாக இருக்கும். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம். என் மடியில் கணம் கிடையாது. ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கேட்டுக்கிடுங்க. நான் சொன்னது தப்பா அல்லது ரைட்டான்ட்டு. உங்கள் ராசியாதிபதி தான் தனகாரகன். தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்க்கிறாரு வக்ர நிவர்த்தி பெற்று. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி திருக்கணித பிரகாரம் சுபஸ்தானத்தில் இருந்து 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு வீடு கொடுக்குறாரு. உங்களுடைய ராசியை 10வது பார்வையாக பார்க்கிறாரு. அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த நேரத்தில் புது நம்பிக்கை உருவாகும். மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாதம் பிறந்த உடனே நமக்கு நல்லது நடந்துடுறதில்லை. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கணும் இல்லையா? அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 1 போச்சு, 9ஆம் தேதியிலிருந்து தன்னம்பிக்கை உருவாகும். என்னால் முடியும், நான் செய்வேன், நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் 9ஆம் தேதி வரப்போகுது. 14ஆம் தேதி, சரியா 14ஆம் தேதி உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாறுதல் ஏற்படுத்தும். வாழ்வாதாரம்னா தொழில் தானே. அப்போ தொழிலில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான நாட்கள்.
வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கே சார் வாழ்வாதாரம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வேலை செஞ்சவர் தானே நீங்கள். மாதத்துக்கு 40,000னாலும் வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய், 4,80,000 ரூபாய் சம்பாரித்தவர் தானே நீங்கள். இன்றைக்கி ஏதோ ஒரு போராத காலம், ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக 6 மாதமாக வேலை விட்டு இல்லாமல் சும்மா இருக்கிறோம்னா, ஓடன காலம் பேசின வாயு ஒரு இடம் நிற்காது. இந்த நேரம் உங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்கு. 14ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஐயா, ஒரு செயல் செய்யாதவங்களுக்கு அந்த செயல் பெருசு, ஒரு இடத்துக்கு போகாதவங்களுக்கு அந்த இடம் பெருசு. ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போனவருக்கோ ஒரு செயல் செஞ்சவருக்கோ எதுவுமே பெருசு கிடையாது. இந்த நேரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய முழுமையான சிக்கலை சரிப்படுத்தும். மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை, சாத்திகமான வார்த்தை, சாதிச்சுட்டு சொல்லுங்கள். நமக்கு 14ஆம் தேதியிலிருந்து தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கட்டும், இல்லை வேலைப்பாடு மூலமாக இருக்கக்கூடிய மன அழுத்தங்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பே இல்லைனாலும் சரி, இந்த நேரத்திலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்குன்ட்டு ஒரு வேலை வாய்ப்பு, உத்தியோகம் வளர்ச்சி வரும். அடுத்தபடியாக குடும்பத்துக்குள்ளார நிம்மதி இல்லாமல் இருக்கிறனுங்க, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்க, பறக்க பறக்க பாடுபட்டு இருக்கிறனே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி, அவருடைய சொந்த நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரம்ன்றது தன்னுடைய சுயசாரங்க அது. அப்போ குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். அப்படி இருக்கிற சூழலில் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது மன வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்புண்டு. தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க, அகலக்கால் வைக்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமன் மச்சான், சாதிசான யாராலையும் மேலுக்கு வந்திருக்க மாட்டீங்க. நீங்களாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருப்பீங்க. 10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய் பொழப்பு தான். ஆடம்பரமாக இருக்கிறதுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க லாக்கிப்பட மாட்டீங்க, அகலக்கால் வைக்கிறதுக்கும் நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் தானுங்க. இந்த பிரபஞ்சம்ன்றது ஏதாவது ஒரு வகையில் நமக்கான ஒரு பாதையை காட்டும், உருவாக்கி கொடுக்கும். பயன்படுத்திக்கிடணும். ஆசை மனசனுக்கு எப்பயும் இருக்க தானே செய்யுது. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கிடணும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குது. படிச்சிருக்கேன், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த படிப்புக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் புதன் தான். அவர் தான் வித்தகாரகன் நம்ம சொல்லுவோம். தொழில் ஸ்தானாதிபதி புதன் தான். அந்த புதன் சூரிய பகவானோட சேர்ந்து, அதாவது புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணம் நல்லா இருக்கும், நிறைவாக இருக்கும். அப்போ வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகலாம், வெளிநாடு போகிறதுக்கான அனுகூலங்கள் வரலாம். சுய தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு, சுய தொழில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், நல்ல நேரமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாவை குரு பார்க்கிறார். கல்யாணம் 10 வருஷம் ஆகுதுங்க, 11 வருஷம் ஆகுதுங்க, 16 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, பரிகாரங்கள் நிறையா செய்துட்டனுங்க, வைத்தியம் நிறையா செஞ்சுட்டனுங்க, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. சரி, இயற்கையாகவும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம், செயற்கையாகவும் முயற்சி பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியம் இருக்குமா சாமி, இல்லைனா சாமி அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வராரு. இந்த புத்திரஸ்தானாதிபதிக்கு 5வது இடத்துல குரு, 3 கஞ்சில் குரு. அப்போது இந்த 3 கஞ்சில் இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். இதன் மூலமாக இந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நமக்கு எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது சங்கடங்கள் இருக்குது, இல்லை நான் ஒரு வீடு வாசல் வாங்கினேன், அடமானம் போட்டேனுங்க, மீட்க முடியல, வண்டி வாகனம் வச்சுருந்தேனுங்க, அடமானம் வச்சேன், மீட்க முடியல, இந்த மாதிரி பர்சனல் லோனில் இல்லை கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஒரு சிக்கலில், பணப்பிரச்சனை சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா,
இந்த 5 கூடிய கிரகம் இருக்கார் இல்லைங்களா, 5 கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து நமக்கு அந்த ராகு, செவ்வாய் ராகு சேர்க்க, செவ்வாய் சூரியன் சேர்க்க, செவ்வாய் புதன் சேர்க்க, அப்போ நமக்கு குருவுடைய பார்வை, இதுவும் நமக்கு நிறைவு கொடுக்குது. இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் சுபஸ்தானத்தில் சனியுடன் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, அதாவது எப்படி சொல்லணும்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில், அதாவது குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடியது. அசுரகுரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, தேவகுரு தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. இந்த சூழலால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். முயற்சி செய்து பார்த்துட்டு நான் சொன்னது உண்மையா தவறான்றது அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள். இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணம். தயவு செய்து சொன்ன விஷயம் தப்பாக ரைட்டான ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க, முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விதைக்கக்கூடிய விதை, இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருக்கும். வாழ்க்கையில் உழைப்புன்ற விதையை விதைங்க, வளர்ச்சின்ற விருட்சம் நிச்சயமாக வந்து சேரும். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.